குட் மார்னிங்ப்பா. வெக்டார் அல்ஜிப்ரா எடுத்துக்கோங்க. போன கிளாஸோட கண்டினியூஷன். கொஸ்டின் எழுதிக்கணும்ப்பா. 5 மார்க்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கொஸ்டின் எழுதிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் LHS எடுத்துக்கோங்கப்பா. போன கிளாஸ்ல தான் போட்டோம். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறது கண்டுபிடிக்கணும்ப்பா. B cross C. பிராக்கெட்ல இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். கிராஸ்னா I J K போட்டு தான்ப்பா ஸ்டார்ட் பண்ணணும். B தெரியும். 3 எடுத்து எழுதுங்கப்பா. 5 2 அப்புறம் C தெரியும். -1 -2 -3 சாதாரண டிட்டர்மினன்ட். உங்களுக்கு எந்த மெத்தட் தெரியுமோ அந்த மெத்தட்ல போடுங்க. I இன்ட்டு அப்புறம் -J இன்ட்டு அப்புறம் K இன்ட்டு இந்த மாதிரி பிரிச்சுக்குங்க. நம்பரை ஃபில் பண்ணுங்கப்பா. தெரியுங்களாப்பா? லாஸ்ட் 2 அடுத்து ஃபர்ஸ்ட் 2 லாஸ்ட் 2 அப்புறம் ஃபர்ஸ்ட் 2 போட்டுட்டே வாங்க. உங்களுக்கும் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி அப்ப I இன்ட்டு இதை சால்வ் பண்ணீங்கன்னா -15 இந்த பக்கம் ஒரு மைனஸ் இருந்தா பிளஸ்ஸா மாறும். ஒரு மைனஸ் இருந்தா பிளஸ்ஸா மாறும். அடுத்ததுப்பா
-9. இந்த பக்கம் ஒரு மைனஸ் இருந்தா பிளஸ்ஸா மாறும். அப்புறம் k இன்ட்டு -6. இந்த பக்கம் ஒரு மைனஸ் இருந்தா பிளஸ்ஸா மாறும். சைன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஒரு மைனஸ் இருந்தா மிடில்ல பிளஸ் தான் போடும். இப்ப இதை சால்வ் பண்ணுங்கப்பா. I into -11 j into -7 plus k into -1. உங்களுக்கும் இந்த மாதிரி வந்திருக்காப்பா? அப்ப அதை மல்டிப்ளை பண்ண -11 மைனஸும் மைனஸும் பிளஸ் அங்க மல்டிப்ளை பண்ண -1k ஒரு பாக்ஸ். கரெக்ஷன் பண்றவங்க ஃபர்ஸ்ட் இது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு ஓகேவாக்கா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பிராக்கெட்ல இருக்கிறது தான் கண்டுபிடிக்கணும். அடுத்து ஸ்டெப் 2 ஹெட்டிங் போட்டுக்குங்க. கொஸ்டினை எடுத்து எழுதுங்க. கொஸ்டின்ல என்ன இருக்கு? A cross B cross C. கொஸ்டினை எடுத்து எழுதணும். மறுபடியும் கிராஸ் பா. கிராஸ்னா எப்படி போடணும்? I J K போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணும். கை வைங்க. A தெரியும். Two, 3, -1. B cross C நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ப்பா. அதை எடுத்து என்டர் பண்ணுங்க. -11 7 -1. என்டர் பண்றது உங்களுக்கு புரியுதா? கண்டுபிடிங்கப்பா. அதே மாதிரி சாதாரண டிட்டர்மினன்ட் பிளஸ் மைனஸ் பிளஸ் உங்களுக்கு எந்த மெத்தட் தெரியுமோ அந்த மெத்தட் படி போடணும். நான் பிரிச்சுக்கிறேன். நல்ல ஸ்பேஸ் விட்டு
இந்த மாதிரி பிரிச்சுக்குங்க. ஃபில் பண்ணுங்கப்பா. லாஸ்ட் 2 ஃபர்ஸ்டும் லாஸ்டும் அப்புறம் ஃபர்ஸ்ட் 2 இதை சால்வ் பண்ணிக்கோங்க. I into -3 இந்த பக்கம் ஒரு மைனஸ் இருந்தா பிளஸ்ஸா மாறும். அடுத்தது -2 இந்த பக்கம் 2 மைனஸ் இருக்குப்பா. 2 மைனஸ் இருக்குப்பா. சாதாரணமா போடுங்க. ரெண்டு மைனஸ் இருந்தா மைனஸ் தான்ப்பா வரும். ஒரு மைனஸ்னா பிளஸ். அங்க 14 ஒரு மைனஸ் இருந்தா பிளஸ் கரெக்டா இருக்காப்பா செக் பண்ணிக்கோங்க. இதை சால்வ் பண்ணீங்கன்னா 4 அங்க சால்வ் பண்ணீங்கன்னா -13 அடுத்து சால்வ் பண்ணீங்கன்னா 47 அப்ப 4i plus 13j plus 47k இதான்ப்பா LHS. LHS எல்லாருக்கும் புரியுதாப்பா? அடுத்து RHS போலாமா? எடுத்துக்கோங்க. ஸ்டெப் 1 ஹெட்டிங் கொடுத்து படிங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். RHS அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஹெட்டிங் போடுங்க. ஸ்டெப் 1 ரொம்ப ஈஸிப்பா. ஃபர்ஸ்ட் இது மட்டும் எடுத்துக்க. ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கு? A வெக்டார் டாட் C வெக்டார் டாட் பா இன்டு B வெக்டார். பழசு ஞாபகம் இருக்கா? டாட் நம்பர் மட்டும் எழுதுங்க. 2
3 minus 1 dot C ல என்னென்ன நம்பர் இருக்கு? -1 -2 -3 நம்பர் மட்டும் எழுதுறோம். வெளியில என்னப்பா இருக்கு? பி வெக்டார். அப்ப அந்த வெக்டாரை எழுதணும். பி தெரியும், அதை எடுத்து அப்படியே எழுதணும். என்டர் பண்றது புரியுதா? டாட் கண்டுபிடிங்கப்பா. மல்டிப்ளை பண்றோம். ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணா -2 ஞாபகம் இருக்கு இல்லையா? செகண்ட் -6 third +3 into அத அப்படியே 3i plus 5j plus 2k. ப்ரொசீஜர் புரியுதாப்பா? அதை சால்வ் பண்ணிக்கலாம். -5 into 3i plus 5j plus 2k. சாதாரண மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப என்ன வரும்? -59 -25j -10k. ஒரு பேர் கொடுத்துருங்க. ஈக்குவேஷன் 1 டாட் கண்டுபிடிச்சு இன்டு பி வெக்டார். ஸ்டெப் 1 புரியுதா? இதே மாதிரி அடுத்த பிராக்கெட் தான். ரெண்டாவது பிராக்கெட் எடுத்துக்கோங்க. A vector dot B vector வெளியில C vector. அடுத்ததை எடுத்துக்கணும். போட்டுடலாமாப்பா? A தெரியும், டாட் B தெரியும்,
வெளியில என்ன இருக்கு? சி வெக்டார். அப்ப அது அப்படியே எடுத்து டாட் கண்டுபிடிங்கப்பா. ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் தேர்ட் நம்பர் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி இப்ப இதை சால்வ் பண்ணீங்கன்னா 19 வெளியில என்ன இருக்கு? -i -2j -3k. மல்டிப்ளை பண்ணுங்கப்பா. -99 -38j -57k. உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கா? இப்போ 1ல இருந்து 2வ என்னப்பா பண்ணணும்? மைனஸ் எடுத்து எழுதுங்கப்பா. ஃபர்ஸ்ட் ஆன்சர் மைனஸ் செகண்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன இருக்கு? -59 -25j -10k மைனஸ்னாவே பிராக்கெட். செகண்ட் ஆன்சர் -99 -38j -57k. இப்ப இந்த மைனஸ் உள்ள போகுது, அப்ப சைன் மாறும்பா. அப்ப -59 -25j -10k. சைன் மாறுது. அப்ப மைனஸா இருந்தா பிளஸ் மாறும். கீழே எழுதுறேன், ஈஸியா இருக்கும். மைனஸா இருந்தா பிளஸ் மாறும். மைனஸா இருந்தா பிளஸ் மாறும். சைன் மாத்துறது புரியுதா? இப்ப இதை சால்வ் பண்ணுங்க. 19 -15 4i 38 -25 13j
37 minus 10. 47. இதான்ப்பா RHS. செக் பண்ணுங்கப்பா. LHSலயும் இந்த மாதிரி இருக்கா? இருந்தா ஈக்குவல், இல்லைன்னா நாட். எடுத்து எழுதிருங்கப்பா. LHS equal to RHS. இதான்ப்பா இந்த ஃபர்ஸ்ட் மாடல். 5 மார்க்ல அடிக்கடி கேட்கலாம். அடுத்த கொஸ்டின் போலாமாப்பா? 3 மார்க்ல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டா அதுக்கு சில ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிருக்கணும். அந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு நம்ம அந்த சம்முக்குள்ள போவோம். எழுதிக்கிறீங்களா? இதான்ப்பா ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. I vector dot I vector. எப்படி இருக்கு? சேமா இருக்கா, டிஃபரெண்டா இருக்கா? டாட்ல இது வந்து ப்ராப்பர்ட்டி. டாட்ல சேமா இருந்தா அதனுடைய வேல்யூ 1. இப்ப இந்த மாதிரி இருக்குன்னு J vector dot J vector. டாட்ல சேமா இருந்தா அதனுடைய வேல்யூ 1. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சு A vector dot A vector. டாட்ல லெட்டர் சேமா இருந்தா அதோட வேல்யூ 1. இந்த பேசிக் தெரிஞ்சிருக்கணும். முதல் பேசிக் புரியுதா? அடுத்து ரெண்டாவது பேசிக். இது தெரிஞ்சிருக்கணும்பா. எல்லாமே கிராஸ்ல இருக்கு. போன சம்ம செக் பண்ணீங்கன்னா தெரியும். போன சம்ம இப்படிதான் போட்டிருக்கோம். நல்லா கவனிங்க. இதை எப்படி எழுதுறதுன்னா கைய வச்சு மறைங்க. ஃபர்ஸ்ட் லெட்டரை கைய வச்சு மறைங்க. ரிமைனிங் என்ன இருக்கு? ஏவும் சியும். அதுக்கு டாட் போடணும். ஃபர்ஸ்ட் லெட்டரை கைய வச்சு மறைக்கிறோம். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? ஏவும் சியும். அதுக்கு என்னப்பா போடுறோம்? டாட். இப்ப எதை மறைச்சிங்க? அத வெளியில போடும். B வெக்டார் மைனஸ் எழுதுறது புரியுதா? இப்ப செகண்ட் லெட்டரா மறைங்க. நீங்களே சொல்லுங்க. இதே மாதிரி என்ன லெட்டர் ரிமைனிங் இருக்கு? ஏவும் பியும். அதுக்கு என்ன போடணும்? டாட். புரியுதாப்பா? எதை மறைச்சோம்?
சி அது வெளியில வந்துடும். புரியுதாப்பா? இன்னொரு எக்ஸாம்பிள் போடுறோம். இப்ப இப்படி இருக்கு. எல்லாமே கிராஸ்ல இருந்தா போடலாமா? எப்படி போடுவீங்க? ஃபர்ஸ்ட் லெட்டரை கையை வச்சு மறைச்சுக்கணும். ரிமைனிங் என்ன இருக்கு? அதுக்கு டாட். எதை மறைச்சோம்? அதை வெளியில போடணும். மைனஸ். புரியுதாப்பா? இப்ப செகண்ட் லெட்டரை கையை வச்சு மறை. என்ன லெட்டர் இருக்கு? அதுக்கு டாட். எதை மறைச்சோம்? அது வெளியில வந்துடும். பேசிக்ஸ் உங்களுக்கு புரியுதா? எல்லாமே கிராஸ் அப்படின்னா இப்படிதான் பார்ப்போம். இந்த ரெண்டு பேசிக்கும் தெரிஞ்சிருக்கணும். நம்ம எடுத்துக்கலாமா? 3 மார்க்ஸ்ல அடிக்கடி கேட்கிறோம். கொஸ்டின் எழுதிக்கணும். Prove that I vector cross A vector cross I vector. J vector cross A vector cross J vector. அப்புறம் K vector cross A vector cross K vector. I அப்புறம் J அப்புறம் K equal to 2A vector. என்ன ப்ரூவ் பண்ணோம்? 2A vector. எழுதிட்டீங்களாப்பா? ஸ்டெப் 1. ஃபர்ஸ்ட் இது மட்டும் சாரிப்பா, ஃபர்ஸ்ட் பேரு கொடுங்கப்பா. லெட் A vector is equal to நம்மளா ஒரு பேர் கொடுக்கிறோம். எப்படி பேர் கொடுக்கிறோம்னா A1 I vector A2 J vector A3 K vector. அப்படின்னு ஒரு பேர் கொடுக்கும். ஈக்குவேஷன் 1. இது நம்மளோட அசம்ஷன். நம்மளா ஒரு பேர் கொடுக்கும்.
இப்ப வாங்க ஸ்டெப் 1. ஃபர்ஸ்ட் இது எடுத்துக்கோங்க. I vector cross A vector cross I vector. தெரியுங்களா? இந்த பேசிக்ஸ் தெரியுங்களா? எப்படி போட்டோம்? எல்லாமே கிராஸ்ல இருந்தா எப்படி போடணும்? ஃபர்ஸ்ட் லெட்டரை மறைச்சுக்கணும். ரிமைனிங் அதுக்கு டாட். நீங்க எதை மறைச்சீங்களோ அது வெளியில வந்துடும். இல்லைனப்பா? இப்ப செகண்ட் லெட்டரை மறைச்சுக்குங்க. ரிமைனிங் என்ன இருக்கு? அதுக்கு டாட். நீங்க எதை மறைச்சீங்களோ அது வெளியில வந்துடும். புரியுதா? பேசிக்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்காப்பா? மறுபடியும் பேசிக்கா போட்டுக்கணும். Pனா ப்ராப்பர்ட்டி. என்ன ப்ராப்பர்ட்டி? டாட்ல சேமா இருந்தா அதனுடைய வேல்யூ 1. படிச்சிருக்கோம்ல? டாட்ல சேமா இருந்தா அதோட வேல்யூ 1 மைனஸ் பிராக்கெட். இதுக்கு என்னப்பா கண்டுபிடிக்கணும்? டாட். எழுதுறேன், புரியுதான்னு பாருங்க. I J கிடையாது, K கிடையாது, I மட்டும்தான் இருக்கு. அதனால இந்த மாதிரி போடும். டாட் A தெரியுமா? A வெக்டார். என்னென்ன நம்பர் மட்டும் எழுதுங்க. A1 A2 A3. பிராக்கெட். வெளியில என்ன இருக்கு? I வெக்டார். புரியுதாப்பா? மறுபடியும் சொல்றேன், சேமா இருந்தா 1 போட்டுக்கோங்க. டாட் கண்டுபிடிக்கணும்பா. I இருக்கு, J கிடையாது, K கிடையாது, டாட். A தெரியுமா? A1 A2 A3. வெளியில I வெக்டார். இதுக்கு புரியுதா? அப்ப மல்டிப்ளை பண்ணா A வெக்டார் மைனஸ் டாட் கண்டுபிடிங்கப்பா. ஃபர்ஸ்ட் A1. மற்றதெல்லாம் என்ன ஆயிடும்பா? 0. 0 into anything 0. வெளியில என்ன இருக்கு? I வெக்டார். இங்க போட்டு காமிக்கிறேன்ப்பா. டாட் தெரியும்ல? டாட்னா ஃபர்ஸ்ட் A1
செகண்ட் 0, தேர்ட் 0. தெரியுங்களப்பா எல்லாருக்கும்? இதுக்கு ஒரு பேர் கொடுத்துருங்க. ஈக்குவேஷன் 2. ஏற்கனவே 1 கொடுத்துட்டோம், அதனால 2ன்னு பேர். இதாங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? இதே மாதிரி தான்ப்பா அடுத்தது. ஸ்டெப் 2 போடுறீங்களா? அதே ப்ரொசீஜர் தான். ஜேல போடணும். J cross A cross J. அதே மாதிரி போடுங்க. ஃபர்ஸ்ட் லெட்டரை கையை வச்சு மறைச்சுக்கிறோம். எதை மறைச்சிங்களோ அது வெளியில வரும். இப்ப செகண்ட் லெட்டரா கையை வச்சு மறைச்சுக்கோங்க. ஓகே தானப்பா? ப்ராப்பர்ட்டி டாட்ல சேமா இருந்தா P-னா ப்ராப்பர்ட்டி. டாட்ல சேமா இருந்தா அதோட வேல்யூ 1. ஜேப்பா டாட் கண்டுபிடிக்கணும். எழுதுற புரியுதான்னு பாருங்க. ஐ கிடையாது, ஜே இருக்கா, கே கிடையாது, புரியுதாப்பா? ஏ தெரியும், A1 A2 A3. வெளியில என்ன இருக்கு? ஜே வெக்டார். அப்ப மல்டிப்ளை பண்ண A வெக்டார் மைனஸ் டாட் கண்டுபிடிங்கப்பா. ஃபர்ஸ்ட் 0, செகண்ட் A2, தேர்ட் 0. டாட் புரியுதாப்பா? அப்ப A வெக்டார் மைனஸ் A2 J வெக்டார். ஒரு பேர் கொடு. புரியுதாப்பா? இதே மாதிரி தேர்ட் கீழே எடுத்துக்கோங்கப்பா. எப்படி போடுவீங்க? ஃபர்ஸ்ட் லெட்டரை கையை வச்சு மறைச்சுக்கிறோம். அது வெளியில வந்துடும். தெரியும் இல்லையா? நல்லா. செகண்ட் லெட்டரை கையை வச்சு மறைச்சுக்கிறோம். அது வெளியில வந்துடும். தெரியுங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடா போகணும்.
ப்ராப்பர்ட்டி சேமா இருந்தா அதோட வேல்யூ 1. இப்ப என்னப்பா இருக்கு ஜே எழுதுறது புரியுதா பாருங்க. ஐ கிடையாது, ஜே கிடையாது, கே இருக்கு. A1, A2, A3. வெளியில கே வெக்டார் கண்டுபிடிங்கப்பா. அப்ப ஏ வெக்டார் டாட் ஃபர்ஸ்ட் 0, செகண்ட் 0, தேர்ட் A3, போட்டிருந்தீங்கன்னா கரெக்டா இருக்கான்னு பாருங்க. அப்ப A வெக்டார் மைனஸ் A3 K வெக்டார். எல்லாம் புரியுதாப்பா? இப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். செகண்ட் ஆன்சர், தேர்ட் ஆன்சர், ஃபோர்த் ஆன்சர் கீழே எடுத்து எழுது. இந்த மாதிரி எழுதுங்கப்பா, ஈஸியா இருக்கும். செகண்ட் ஆன்சர் இந்த மாதிரி இருக்கா? தேர்ட் ஆன்சர் இந்த மாதிரி கீழே எடுத்து எழுது. ஃபோர்த் ஆன்சர் இப்ப ஆட் பண்ணுங்கப்பா. இங்க ஆட் பண்ணீங்கன்னா 3A வெக்டார். இங்க எல்லாத்துலயும் என்ன காமனா இருக்கு? மைனஸ். மைனஸ வெளியில எடுத்து, அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? A19, A2J சைன் மாறும், ஏன்னா மைனஸ்ல வெளியில எடுத்திருக்கோம்ல, பிளஸ் தான் தெரியும்ல அதெல்லாம். A3K மைனஸ வெளியில எடுத்துட்டா உள்ள பிளஸ். இது தெரியும்பா, பென்சில் இல்ல பேனால இப்படி போடும். A19, A2J, A3K அப்படிங்கிறது என்னப்பா? ஸ்டார்டிங்ல பேர் கொடுத்துருக்கோம் பாருங்க, நோட்ஸ்ல செக் பண்ணுங்க. அதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்கோம்? ஏ வெக்டார். கரெக்டாப்பா? ஸ்டார்டிங்ல பாருங்க, பிராக்கெட்ல எழுதிக்கணும் from first equation. இல்லைன்னா இன்னொரு நாள் புரியாது. திருத்துறவங்களும் இப்படி கொஸ்டின் மார்க் போட்டுருவாங்க, எப்படி வந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து எடுத்திருக்கோம். இப்ப இத மைனஸ் பண்ணா 2A வெக்டார். அதான ப்ரூவ் பண்ணோம். LHS equal to RHS.
பேசிக்ஸ் தெரிஞ்சதுன்னா இந்த சம்மு ஒண்ணுமே இல்லை. அந்த பேசிக்ஸ் பார்த்துட்டு இந்த சம்ம பாருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா 2 கொஸ்டின் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே பாப்பா, இன்னைக்கு கிளாஸ் அவ்வளவுதான். அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.